السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக மாறி கலிமா சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. துர்ருல் மன்சூர் தஃப்ஸீர் கிதாபிலே வருகிற ஒரு அழகான செய்தி. ரூஹுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை சொல்கிறார். அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஏற்கனவே என்ன கல்வியை கற்றுக்கொண்டானோ, அவன் ஏற்கனவே என்ன விஷயங்களை அறிந்து கொண்டானோ, தான் ஏற்கனவே கற்ற பெற்ற கல்வியை கொண்டு அமல் செய்யவில்லையானால் மேலும் மேலும் புதிய கல்வியை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலே அவனுக்கு எந்த பயன்பாடும் கிடையாது என்பதால் தொடர்ந்து சொன்னார்கள், இன்ன கஸரத்தல் இல்மி லா தஸீது இல்லா கிபரன் இதா லம் தஅமல் பிஹி. ஒரு அடியான் நிறைய கல்வியை கற்றுக்கொண்டான், நிறைய கல்விகளை அவன் அறிந்து கொண்டான், ஆனால் அமல் செய்யவில்லை. நிறைய கல்வியை கற்றுக்கொண்டு நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டு அமல் செய்யாமல் போனால் அந்த கல்வி பெருமையை தான் கொடுக்கும், ஆணவத்தை மட்டும்தான் கொடுக்கும். கல்வி கற்றால் அமல் செய்ய வேண்டும். அமல் செய்யாமல் படிக்கப்படக்கூடிய கல்வி என்பது பெருமையை உனக்கு ஏற்படுத்தி உனக்கு நாசத்தை உண்டாக்குமே தவிர இந்த லாபத்தையும் தராது. எனவே கல்வி கற்றால் ஏதாவது விஷயங்களை அறிந்து கொண்டால் அமல் செய்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரூஹுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். துர்ருல் மன்சூர் தஃப்ஸீர் கிதாபிலே இன்னொரு செய்தியை இன்னொரு ஹதீஸை நான் பார்த்தேன். பொதுவாக நமக்கு அமல் செய்யக்கூடிய பெரிய பெரிய அமலை கொண்டு கஷ்டமான அமல்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய அந்த பாக்கியமும் தன்மையும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஆரம்ப கட்டமாக சின்ன சின்ன அமல்களை செஞ்சு பழகணும். சின்ன அமல்களையே செய்வதற்கு யாருக்கு ஆர்வம் இல்லையோ, சின்ன சின்ன அமலை கூட செஞ்சா அந்த அமலை செஞ்சா உடம்பு வலிக்காது, அந்த அமலை செஞ்சா வாய் வலிக்காது, அந்த அமலை செஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்காது. அப்படிப்பட்ட சின்ன சின்ன அமலை கூட செய்யறதுக்கு யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவங்களுக்கு பெரிய அமல்களை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் அருமை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். நாளைக்கு மறுமையில நடக்க போகிற ஒரு சம்பவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்ன சம்பவத்தை நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள்லாம் ஒரு வரிசையாக நிற்பாங்க, நரகவாசிகள்லாம் இன்னொரு வரிசையாக நிற்பாங்க. அல்லாஹ் தஆலா நாமும் நம்முடைய குடும்பத்தார்கள் சொர்க்கவாசிகளுடைய வரிசையிலே நிற்பதற்கு அவன் தௌஃபீக் செய்வான். அப்போது நரகவாசிகளுடைய வரிசையில லைன்ல நிற்கக்கூடிய ஒரு ஆளை காட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்பானா, ஜிப்ரீலே இந்த ஆளு ஏன் நரகவாசிகளுடைய வரிசையில நிற்கிறாரு என்பதாக கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களா, யா அல்லாஹ் இந்த அடியான் இன்னா லம் நஜித் லஹு ஹஸனத்தன் யஊது அலைஹி கைருல் யௌம். இந்த அடியான்ட எந்த அமலும் இல்லை, மறுமையிலே அவன் பக்கம் மீளுகிற, மறுமையிலே அவனை கரை சேர்க்கிற ஒரு புண்ணியத்தை கூட இந்த ஆள் செய்யல. எல்லாம் செஞ்சது முழுமையா பாவம் மட்டும்தான் செஞ்சான், ஒரு அமலும் இல்லை. அமல் இருந்தாதானே சொர்க்கத்துக்கு போக முடியும். எந்த புண்ணியமும் இல்லாத காரணத்தினாலே இந்த அடியான் நரகவாசிகளுடைய வரிசையில நிற்கிறான்னு சொல்லி இப்ராஹிம் சொல்லுவாங்க.
சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வானா, ஜிப்ரீலே நீங்கள் சொல்லுகிற இந்த கருத்திலே எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த ஆளு சொர்க்கத்துக்கு தேவையான ஒரு புண்ணியம் கூட செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, அது தப்பு. உங்களுக்கு தெரியாத ஒரு அமலை அந்த அடியான் செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னி சமீதுஹு ஃபீ தாரி துன்யா யகூலு யா ஹன்னான் யா மன்னான். இந்த அடியான் உலகத்துல வாழும் பொழுது என்ன திக்ர் செஞ்சாங்க சொல்லுங்க? யா ஹன்னான் யா மன்னான். யா ஹன்னான் சொல்லுங்க, யா மன்னான். இந்த திக்கரை இந்த அடியான் செஞ்சான். அவன் இந்த திக்கரை நான் செய்யும் பொழுது நான் கேட்டேன் அல்லாஹ். அப்போ ஒரு திக்கரை அல்லாஹ் சொல்லி இந்த திக்கரை நீ செஞ்சா நான் கேட்பேன்னு சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை நம்ம பேசி அல்லாஹ்வுக்கு கேட்குதுன்னு சொன்னா, நம்ம திக்கரு அல்லாஹ்வுக்கு கேட்குதுன்னு சொன்னா எவ்வளவு சிறப்பான திக்கரு. இந்த திக்கரு நம்ம ஓதாம இருக்கலாமா? கண்டிப்பா ஓதலாம். எனவே இந்த அடியானுக்கு அவன் சொர்க்கம் போறதுக்கு இந்த ஒரு திக்கரே போதுமானது. அந்த ஆளு நரகவாசிகளுடைய வரிசையில நிக்க வேண்டிய ஆள் இல்லை, சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆளு. ஜிப்ரீலே இந்த ஆளுடைய கையை பிடிச்சி அந்த வரிசையில இருந்த ஆளை கூப்பிட்டு அதுகிலுஹு ஃபீ சுகூபி அஹ்ல் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய வரிசையில அவரை கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவான். ஜிப்ரீல் அவரை கூப்பிட்டு, யாரை கூப்பிட்டு என்ன ஓதினாரு? யா ஹன்னான் யா மன்னான். அதை ஓதினார அவரை கூப்பிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாசிகளுடைய வரிசையில நிறுத்துவாங்க. பிறகு அந்த ஆளு சொர்க்கத்துக்கு போவார் என்று சொன்னாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துர்ருல் மன்சூர் தஃசீர் கிதாபில் நாம பார்ப்போம். அப்போ சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்டா பத்தாது, சொர்க்கத்தை வாங்கறதுக்கு நான் என்ன அமல் செஞ்சேன். சொர்க்கத்தை நாம ஆசைப்படுறோம், அதற்காக வேண்டி நிறைய அமல்களை செய்யணும். குறைஞ்சபட்சம் இந்த ஒரு திக்கரை நம்முடைய தினசரி வாழ்க்கையில சொர்க்கத்துக்கான ஒரு அமலாக இந்த திக்கரை நாம் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பான. நபி அன்பர்களே, நாம் அமல் செய்யக்கூடிய மக்களாக வாழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தார். யஹ்யா உலூமுத்தீன் கிதாப்ல வருது. ஒரு சஹாபி வந்து இன்னொரு சஹாபியை பற்றி அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட புகார் சொன்னார். அவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த ஆளு இந்த சஹாபி எனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு, என்னை தேவையில்லாம பேசிட்டாரு, என்னை காயப்படுத்திட்டாரு, என்னை கஷ்டப்படுத்திட்டாரு. அந்த ஆளை நான் பழி வாங்கணும், நீங்க தான் அதற்கு ஏற்பாடு செய்யணும். எனவே அவரை கூப்பிடுங்க, அவர் எனக்கு என்ன செஞ்சாரோ அதே போல நான் செய்யணும் என்பதாக இந்த சஹாபி வந்து இன்னொரு சஹாபியை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட புகார் சொன்னார். வந்தவர் உட்காரவே மாட்டார். அவருக்கு அவ்வளோ டென்ஷன். பொதுவாக மனுஷன் கோபத்தை எழுதிய மாட்டான், உட்கார மாட்டான். ரசூலுல்லாஹோட அதிர்ச்சி தெரியுமா? கோபம் வந்தா உட்கார மாட்டான். ஏன் உட்காராட்டா என்ன செய்வான்? கையை தூக்குவான், காலை தூக்குவான், கம்பை தூக்குவான், கம்பியை தூக்குவான், எதையாவது ஒரு மண்டையை உடைக்கிடுவான். அப்ப இவன் உடைக்க அவங்க உடைக்க சண்டை பெருசாய். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோபம் வந்தா கோபம் அடங்கணுமா முதல்ல என்ன செய்யணும்? கீழே உட்காரணும். கீழே உட்கார்ந்துட்டா காலை தூக்க முடியாது, கையை தூக்கி அடிக்க முடியாது. அவன் அங்கே நிற்போம், நாம இங்கே நிற்போம், இங்கே உட்கார்ந்துருப்போம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமரஹுன் நபியு ஐஸிஸ, இன்னொரு சஹாபியை பற்றி புகார் சொல்லி அவரை பழிவாங்க தன்னிடத்திலே முறையீடு செய்ய வந்த அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உட்காருங்க பேசலாம், அவர் கீழே உட்காருங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் கீழே உட்கார்ந்த உடனே கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சிருச்சு, நிதானத்துக்கு வந்துட்டார். அவர் நிதானத்துக்கு வந்த பிறகு அருமை ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, பழி வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு ஆள் நமக்கு ஒரு தீங்கு செஞ்சா அந்த அனுமதியை அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். நமக்கு தீங்கு செஞ்ச ஆளுக்கு அதே அளவு அவர் என்ன தீங்கு செஞ்சாரோ அதை கூட அதே அளவுக்கு பழி வாங்குறதுக்கும் அனுமதி உண்டு. அப்படின்னா மனசு அடங்கும். மனுஷன் தானே, பழி வாங்குறதுக்கும் அனுமதி உண்டு. ஆனா மன்னிச்சா சிறப்பு. அதனால உனக்கு தீங்கு செஞ்ச அந்த ஆளை நீ பழிவாங்க போகிறாயா? பழிவாங்காம விட்டுட்டா இன்னல் மதூனீன உமுல் முஃப்லிஹூன யௌமல் கியாமா,
பாதிக்கப்பட்டவர்கள் உலகத்திலே அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பழிவாங்காட்டா மறுமையை ஜெயிச்சிருவாங்க. அப்ப நீ அந்த ஆளை போய் பழிவாங்கினா உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பொய்யான, ஒரு போலியான ஒரு சந்தோஷம் உலகத்துல கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை செய்தான் தான் கொடுக்குறான். நானும் பேசிட்டேன், நானும் அசிங்கப்படுத்திட்டேன், நானும் அடிச்சுட்டேன், நானும் மண்டையை உடைச்சிட்டேன், நானும் சத்தம் போட்டுட்டேன், நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உன் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் போடல. அது யார் போடுறா? சைத்தான் போடுறான். என்ன கிடைக்க போகுது? உனக்கு தீங்கு செஞ்சவனை நீ பழி வாங்கினா உள்ளத்துல ஒரு பொய்யான ஒரு சந்தோஷம் ஏற்படும். காசு பணம் கிடைக்காது, ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. ஆனா பழி வாங்காம விட்டுட்டா நீ யாராயிருந்த? அநீதி இழைக்கப்பட்டவன் ஆயிரும். பழி வாங்கிட்டா அநீதி இழைக்கப்பட்டவன் அல்ல. பழி வாங்காம விட்டுட்டா நீ யாரு? அநீதி இழைக்கப்பட்டவன். அநீதி இழைக்கப்பட்டவன் பழி வாங்காம விட்டுட்டா மறுமையில ஜெயிக்க முடியும், மறுமையில அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியும், மறுமையில சாதிக்க முடியும். ரசூலுல்லாஹ் அவருக்கு அழகா சொன்னாங்க, நீ பழி வாங்கி ஒண்ணுமில்லாத சந்தோஷத்தை பெற போகிறாயா, பழி வாங்காம விட்டு மறுமையில ஜெயிக்க போகிறாயா? இந்த விஷயத்த ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க அதான் கவனிக்கணும். அவர் டென்ஷன்ல கொதிக்கிறாரு, அப்ப பேசல, உட்கார வச்சா ஒரு டென்ஷனை போகணும். உட்கார வச்சு ஆஃப் பண்ணி தண்ணியை கூட்டி காயா கூட்டி எதையாச்சும் வாங்கி வாழை ஊற்றி சரி பண்ணி அப்புறமே அதிகம் செஞ்சது. அவன் குளிப்பான், சண்டை போடுவான், சட்டம் போடுவான், அப்படிதான் அடிச்சுட்டு சொன்னான் போடா நீங்க அதிகம் நம்மளே எழுதிருப்பான். அதிகம் செய்து பாதியா போயிடும். அப்ப அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே அவர் புரிந்து கொண்டார், விளங்கி கொண்டார். யாரை சொல்லலாம்? இப்படிதான் எனக்கு விளங்கல் நாயகமே, பழி வாங்கினா பிரயோஜனம் இல்லை, பழி வாங்காட்டா மறுமையில ஜெயிக்க முடியுமா? நான் மறுமையில ஜெயிச்சா போகணும், பழி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சாதி. அப்ப அந்த சாதி அமல் செஞ்சாரு பாருங்க. அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த காலத்துல சண்டை போட்டா எப்படி சொல்லுவாங்க? வழக்கு பேசுவாங்க, விசாரிப்பாங்க. இவனும் விடமாட்டான், அவனும் விடமாட்டான். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், அல்லாஹ் ரசூலுக்காக பொறுத்துக்கப்படும், அல்லாஹ் ரசூலுக்காக பொறுத்துக்கப்படும். உடனே ஆஃப் ஆயிடும். அவன் தான் முஸ்லீம். அல்லாஹ் ரசூலுக்கு வேற சின்னதோ நீ ஆட்டம் போட்டா, நீ குதிச்சா, நீ டென்ஷன் ஆனா உனக்கு பேர் என்ன முஸ்லீம்? அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவான். உடனே போயிடுவான். இன்னைக்கு எல்லாம் அப்படி சொன்னா கூட கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. நண்பர்களே, நாம அமல் செய்யும் இது போன்ற ஹதீஸுகளை கொண்டு நாம அமல் செஞ்சு உலகம் முடிக்காம பழி வாங்காம வாழ்ந்தா அல்லாஹ் என்ன பண்ணுமா? நீங்க ஒவ்வொரு ஆளையும் மன்னிக்கும் போதெல்லாம் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்ச இடத்துக்கு ஆகும். எனவே அல்லாஹ் தாலா கற்ற ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்ம நிறைய பயான பேசுகிறோம், நிறைய பயான கேட்குறோம். அல்லாட்ட துவா செய்யும், யா அல்லாஹ் நான் பயான் பேசுகிறேன், பயான் கேட்குறேன், யா அல்லாஹ் அந்த பயானெல்லாம் காத்தோடு பறந்து போயிடக்கூடாது, யா அல்லாஹ் என் மனசுக்குள்ளே இறங்கணும், அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ தான் தரணும்னு சொல்லி அல்லாட்ட துவா கேட்டால் அந்த நசீப் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.